ஹாய் ஹால். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் தான் சமைக்க போகிறேன். நைட்டு பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகுது. ஸோ பிரிஞ்சி ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதனால் வந்து எங்கள் வீட்டில் இருந்து சமைக்கலாம் வேண்டாம், நான் தான் செய்ய போகிறேன்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அதனால் நானே தான் சமைக்க போகிறேன். பிரிஞ்சி ரைஸு, ஆனியன் ரைத்தா, நெக்ஸ்ட்டு எக்கு, இது மூணுமே நான் தான் செய்ய போகிறேன். ஸோ அட்லீஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் 10 மணிக்காவது சாப்பிட முடியும். ஏன்னா வந்து நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆகிடும். ஸோ அதனால் நான் செய்ய போகிறேன். ஸோ நீங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பிரிஞ்சி சாதத்துக்கு செய்ய வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அரிசி ஊற வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக அதையும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் வந்துட்டு பச்சை பட்டாணியும் நான் எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி போடாமல் பிரிஞ்சி சாதம் செஞ்சிடவே கூடாது. ஏன்னா வந்து பச்சை பட்டாணி தான் அங்கே வந்து இருக்கிறதுலே ஒரு ஹைலைட்டான விஷயம். நல்லா டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே கொடுக்கும். அது நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸும் போடாமல் வெறும் பச்சை பட்டாணி மட்டும் நீங்கள் போட்டால் கூட வேறு லெவல் அல்டிமேட் டேஸ்ட் அது கொடுக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்துட்டு பிரிஞ்சி சாதனாவே எனக்கு பச்சை பட்டாணி போடணும், அப்போ தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அது வந்துட்டு என்ன டேஸ்ட்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலில் வந்துட்டு பிரிஞ்சி சாதம் தருவாங்களா, சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்லேயே வரும். நீங்கள் வந்து வெறும் பச்சை அரிசியில் வெறும் வந்துட்டு அந்த பட்டாணி மட்டும் போட்டு நீங்கள் சமைச்சா கூட அந்த டேஸ்ட் தான் வரும். சூப்பராக இருக்கும். அண்ட் வந்துட்டு இப்போ நான் கடை செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தேன். சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு. நான் சமைக்கும் போதே எனக்கு வந்து அப்படியே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து பிரிஞ்சி சாதம் செய்கிறோம்ல, அது என்னவோ தெரியல, பிரிஞ்சியோ பிரியாணியோ அது வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பிரியாணி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டாவே எனக்கு அந்த டைம்லேயே பசிக்க ஆரம்பிச்சிடும். அது என்னன்னே தெரியல. இதே சாம்பார், காரக்குழம்பு சொன்னால் பசிக்கே பசிக்காது. சாப்பாடு போட்டே தந்தாலும் எனக்கு பசிக்கலைன்னு சொல்லுவேன் நான். பட் இந்த பிரிஞ்சி பிரியாணி மட்டும் வந்துட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது. அது ஏன் தான் தெரியல. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். அண்ட் வந்துட்டு இந்த புதினாவும் வந்துட்டு கொத்தமல்லியும் எனக்கு அதிகமாக போட்டால் தான் பிடிக்கும். ஏன் கேட்டிங்கன்னா அது செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில பேர் வந்துட்டு கொஞ்சமாக தான் போடுவாங்க, இவ்வளோ போட்டால் போதும் அப்படின்வாங்க. ரேஷியோ போட்டு மென்ஷன் பண்ணி அவங்க வந்துட்டு ஓகே இது இவ்வளோ அரிசிக்கு இவ்வளோ தான் போடணும், இவ்வளோ வெஜிடபிள்ஸ்க்கு இவ்வளோ தான் போடணும் அப்படின்வாங்க. பட் நீங்கள் எதுவாக இருந்தாலும் இல்லை, பிரியாணி பண்ணுறீங்க, பிரிஞ்சி பண்ணுறீங்களா இருந்தாலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மேக்ஸிமம் போடுங்க. பிகாஸ் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவரும் சூப்பராக உங்களுக்கு கொடுக்கும். அதான் லாஸ்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிரிஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா அரிசி எப்படி சேமியா மாதிரி இருக்குது, அப்படியே முழுசாக சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. பார்க்கும்போதே எனக்கு வந்து வாயில் எச்சி ஊறுது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கலரும் சூப்பராக இருக்கா. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கும் சாப்பிட ஆசையாக இருந்துச்சு. ஸோ முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் பச்சடியும் சைட் பை சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் வந்துட்டு பொட்டேட்டோ சிப்ஸும் சைடில் வச்சுருக்கேன். ஸோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். பாய்.